இன்னைக்கு நாள் ரொம்பவே கூத்தா இருந்தது. வணக்கம் மக்களே, லைஃப் எபிசோட் 22. காலையிலே வந்து சூரிய பகவான் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் நம்மளை பயங்கரமா தாக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டு டபுள் பாக்கெட் சட்டையை போட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் டீயும் 2 உளுந்த வடையும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து நான் ரேபிடோ புக் பண்ணி கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்க்குறதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். அதனால சரி சாப்பிட போகிறதையாவது எடுக்கலாமேன்னு சொல்லி நானும் விமலும் ஆட்டோ புக் பண்ணி சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு யூஸ்வலாக சாப்பிட்ற கடையை தாண்டி அந்த கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்த்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக தான் உள்ளே போனோம். பார்த்தா ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு தந்தூரி குவாட்டரும் ஒரு 65 பிரியாணியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம நண்பர் விஷ்ணுவோட நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எதனாலனா இன்னைக்கு தனுஷ் அண்ணாவோட ஒய்ஃப் அச்சு சேச்சிக்கு பிறந்த நாள். அவங்க வீட்டுக்கு நம்மளை சோத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நான் கூத்தா இருந்ததுன்னு சொன்னது இதுதான். சேச்சியோட கம்மலை திருடி அஞ்சித் இவ வந்து நம்ம மல்லு ஃப்ரெண்டு கம்மலை போட்டு கொஞ்ச நேரம் காமெடி பண்ணிட்டு இருந்தான். சேச்சியை விட அவனுக்கு அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி, அதை நீங்களே கேளுங்க. இப்படி ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இன்னும் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். அதனால் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மக்களே, நல்லதே நடக்கும். அப்படியே அந்த ஃபாலோ. குட் நைட்.